ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கார்டு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கும் நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டுக்கு ரீயூனியன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பாசிபிள் ஆகும், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆக தான் இருக்கும். ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகுன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க, ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரகோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 8 of Pentacles, 5 of Pentacles, Ace of Swords, 9 of Wands, 3 of Pentacles, 4 of Swords, Hierophant, Moon, Hermit, 2 of Swords, Page of Pentacles, Ace of Pentacles. So bottom of the deck, 10 of Swords. Six of Pentacles, 2 of Wands, 9 of Cups, 9 of Pentacles, 7 of Pentacles, Queen of Wands, 8 of Cups, Death, Queen of Cups, Knight of Wands, Knight of Swords, Page of Cups, 10 of Wands. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கார்டு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ரீயூனியன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பாசிபிள் ஆகும், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்போ நோ கார்டு சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும்னு டவுட் வரும். அப்படிலாம் கிடையாது. ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து போஸ்டர்ஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகும் அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நான் பொண்ணுங்கெல்லாம் பயந்து பற்றி பேசிட்டு ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு. ஓகே, நீங்கள் வேண்டாம்னு உங்களை விட்டு போயிட்டு மேபி ரிலேஷன்ஷிப் விட்டு போயிட்டு 2 years இருக்கலாம், 5 months இருக்கலாம், ஓகே 5 weeks இருக்கலாம். ஸோ தென் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாது, என்றைக்கு இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீயே நானும் சேர முடியாது, அப்படி செய்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வரப்போகிறதும் கிடையாது. ஸோ ஃப்யூச்சர் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எதுக்கு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கணுங்கிற ஒரு தாட்டோட இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு. பட் நமக்கு இங்கே மனசிலாகிற விஷயம் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன். இவர் வந்து அவ்வளோதான் நின்றுட்டு இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து போய் நின்றுட்டு. ஒரு சிலவங்களுக்கு இந்த பர்சன் கமிட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் வந்து போய் நின்றுட்டு. பட் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம சொல்லலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, இவர் எத்தனை மாத்திரம் இருந்தது ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருந்தாலும் இவருக்கு மனசார விஷயம் என்ன அப்படின்னா, எப்படினாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் கிடையாது, எப்படி இருந்தாலும் நானும் நீயும் சேர போகிறது கிடையாது, அப்படி சேர போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்குங்கிற ஒரு விஷயம் இவருக்கும் தெரியலை நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப் விட்டு போகிற டைமில் இந்த ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக எண்டை பாக்கிட்டு போகல, பக்காவாக பிளான் பண்ணி ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் எண்டை பாக்கிட்டு. எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இந்த பர்சனுக்கு உங்களுக்கு இஷ்டம் ஒன்றா கேட்டால் இஷ்டம் உண்டு. ஓகே, இஷ்டம் உண்டுனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லைன்னு தெரிஞ்சு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து போய் நின்றுட்டு உண்டு.
ஓகே, மேபி ஆளுக்கு அந்தளவுக்கு ஐடியா இல்லையா இருக்கலாம். இவர் ஒர்க் பிளேஸ்லேயும் இல்லைங்க இவர் கெரியர்லேயும் இவர் நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே யார்கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப் இவர் ஷேர் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஷேர் பண்ணிக்கிற ஒரு டைமில் அவங்க இவங்களுக்கு எதுவும் ராங்காக ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்காத கட்டாயம் நீங்கள் அவ்வளோ சேர போகிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணி பக்காவாக ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை எந்த பாக்கிட்டோட இவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் ரொம்ப எமோஷ்னலி நீங்கள் அட்டாச் ரொம்ப தெரியும். ஓகே, அப்போ எமோஷ்னலி நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக இருக்கீங்களா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சனை எந்த பாக்கெட் போகக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எமோஷ்னல் நீங்கள் அழுவீங்க, எமோஷ்னல் நீங்கள் வீக் ஆகுவீங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்து இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவருக்கு நல்லா மனசில் ஆகிட்டு இவர் ரொம்ப எமோஷ்னலி அட்டாச்சாக இருக்கா. நம்ம நினைக்கிற மாதிரி டக்குன்னு இந்த ரிலேஷன்ஷிப்பை மூவ் ஆன் ஆக்க முடியாது. ஸோ ஏதாவது சுச்சுவேஷனோ ஏதோ ட்ராமா க்ரியேட் பண்ணி நம்ம மூவ் ஆன் ஆனது ஆக்சுவலி நம்ம மேலே பாதிப்பு வரக்கூடாது, நம்ம தப்பு பண்ணிருக்கணும், ஒரு பங்கமும் வரக்கூடாது, நம்ம மேலே மிஸ்டேக் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பை எந்த பாக்கெட்டு போகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனோட ட்ராமா க்ரியேட் பண்ணி எந்த பாக்கெட் உண்டு. ஓகே, சம் சுச்சுவேஷன் சம் போய் பழியெல்லாம் சொல்லிவிட்டு இவர் போயிட்டு நம்ம சொல்லலாம் எனக்கு இப்படி ஆகும் அப்படி ஆகும். எனக்கு தோணுது இந்த ரிலேஷன்ஷிப் மேபி மேரிட் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, ஒன்லி உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லைங்க அவருக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அப்படி இல்லை அப்படின்னா காஸ்ட் ரிலீஜன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மேபி இந்த ஒரு பர்சன் இந்த ஹையர் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டராக இவர் லாயராக இருக்கலாம், அட்வொகேட்டாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு ஆஸ்ட்ராலஜிஸ்டாக இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். ஓகே, இது ஒரு இல்லைங்க சர்ச்சில் ஃபாதராக இருக்கலாம். ஸோ ஹையர் பொசிஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டர்ஸாக இவருக்கு அண்டரில் குறைச்சி பேர் வந்து போய் நின்றுட்டு இருக்கலாம். ட்ரெடிஷ்னல் பர்சன் நம்ம சொல்லலாம், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் நம்ம சொல்லலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். இவர் அதனால் ஆக்சுவலி இஷ்டம் இல்லாமலாம் கிடையாது, இவருக்கு இஷ்டம் உண்டு. பட் இது ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகும். இவருக்கு இஷ்டம் உண்டுனாலும் இந்த ஒரு பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணி இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு இன்னொரு விஷயம் இவர் ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு எந்த பாக்கிட்டு போகிறது ரீசன் கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எமோஷ்னலி ரொம்ப அட்டாச் ஆகிட்டு உண்டு. இவருக்கு ஃபியர் வந்துட்டு உண்டு. இவன் இத்தனை தூரம் எமோஷ்னலி நம்ம கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்கா, க்ளோஸாக இருக்கா, நம்ம தான் வேர்ல்டுன்னு வாழ்ந்துட்டுருக்கான். இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு கட்டத்தில் நான் விட்டுட்டு போகிறேன், இல்லைங்க நான் எண்டை பாக்கிட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ராங்காக அவங்க லைஃப்பில் முடிவு எடுத்துருவீங்களோ, இல்லைங்க அதனால் இவருக்கு போலீஸ் கேஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருமோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு ஏன்னா மேபி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இத்தனை தூரம் ஒரு செப்பரேஷன் வந்திருக்காது எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இவருக்கு ஸ்டார்டிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லைன்னு தெரியும். பட் ஏதோ ஒரு ஸ்நேகம் இருந்தனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் வந்து போய் நின்றுட்டு உண்டு. பட் எனக்கு ஏதோ தோணு இவர் ஏதோ ஒரு பிளேஸில் யாருக்கிட்டையும் உங்களை பற்றி ஷேர் பண்ணிருக்கலாம், அவங்க ஏதோ இவருக்கு நல்லா நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துருக்கலாம். அப்போ இந்த ஒரு திங்க் பண்ணுற விஷயம் இவன் எதுக்கு இத்தனை தூரம் நம்ம கூட எமோஷனலி அட்டாச்மெண்ட்டாக இருக்கா, இவன் எதுக்கு இத்தனை தூரம் க்ளோஸாக இருக்கான், இப்படி ரொம்ப க்ளோஸாக அட்டாச்சாக இருக்கிறவ நாளைக்கு எனக்கு என்ன தோணுது பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் கமிட்மெண்ட் தரலாம் அப்படின்னு சொல்லியாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை நிற்க வச்சுட்டு. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு பர்சன் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நாளைக்கு தான் இவருக்கு ஃப்யூச்சர் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காத சுச்சுவேஷன் வந்துருச்சு, இல்லைங்க இவரை எண்டை பாக்கெட் போகிற சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா இவ பிஹேவ் பண்ணதை பார்த்தா இவர் ரொம்ப எமோஷனலி அட்டாச்மெண்ட் இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு பர்சன் சூசைட் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதனால் எனக்கே நேம் டேமேஜ் ஆகி போயிடும், என்னோடய ஃபேமிலிஸ் கஷ்டப்படும். ஸோ ஆக்சுவலி அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை டக்குன்னு ஒரு எண்டை பாக்கெட்டு போயாச்சுன்னா உங்களுக்கு டவுட் வந்துடும். அதனால் உங்களையும் நம்ப வச்சு பக்காவாக ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டை பாக்கெட் விடுது. எத்தனை பேருக்கு ட்ரூவான விஷயம் தெரியல எனக்கு ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பாக்கெட்டு உங்கள் ஆட்கள் போயிருந்தாங்க அப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே தென் கரண்டி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் போயிட்டுருக்கு நம்ம சொல்லலாம். கரண்டி நீங்கள் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு சப்போஸ் நீங்கள் ஒரு டைமில் எமோஷனலி அட்டாச்மெண்ட் ஆகிட்டு உண்டு. பட் நவ் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். கரண்டி உங்களோட இன்ட்யூஷன் உங்களை பயங்கர பாசிட்டிவாக கேர் பண்ணுது நம்ம சொல்லலாம். மேபி உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மேபி ரிலேஷன்ஷிப்பை ராங்காக நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கலாம், ஃப்யூச்சரில் திங்க் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இன்ட்யூஷன்ஸ் ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, ஆக்சுவலி நம்ம இன்ட்யூஷன் ஒரு விஷயம் நம்மளை கைட் பண்ணுது அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். ஓகே, பட் இன்ட்யூஷன் நமக்கு நல்லா கைட் ஆனாலும் நம்ம இன்ட்யூஷன் நமக்கு ஆக்சுவலி நம்ம இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். இன்ட்யூஷன் சொல்கிறது சோல் சொல்கிறதாகும். ஓகே, சோல் ஆக்சுவலி நம்மளை கேட் பண்ணுறதுக்கு யூனிவர்ஸ் நம்மளை பாசிட்டிவாக கேட் பண்ணுறதுக்கும் நம்மளை கரெக்டான வேயில் கொண்டு போகிறதுக்கும் நமக்குள்ளே தான் கைடன்ஸ் இருக்குது, நமக்குள்ளே தான் அந்த சக்தி இருக்குது நம்ம சொல்லலாம். அதை ஃபீல் பண்ணணும், அதை உணரணும் அப்படின்னா நம்ம பீஸ் ஆஃப் த மைண்டில் இருக்கணும், நம்ம செல்ஃப் லோ ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம எத்தனை தூரம் நம்ம மைண்டையும் மனசையும் காமாக வச்சுருக்கோமோ அத்தனை தூரம் நமக்கான அந்த கைடன்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு சோல் நம்மளை கைட் பண்ணதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். கரண்ட் சுச்சுவேஷனில் வெளியே பார்க்குறவங்க
செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இன்ட்யூஷன் பக்காவே கைட் ஆகுது. இன்ட்யூஷன் உங்களுக்கு கரெக்டான வேலை கொண்டு போகுது நம்ம சொல்லலாம். இன்ட்யூஷன் நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ட்ராமா நடந்திருக்குது. ஓகே, நீ உண்மையாக ஸ்நேகித்த பிறகு உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் சீட்டிங் நடந்திருக்கு. நீ போக வேண்டாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் கட்டாயம் ஃப்யூச்சர் உண்டு. இது தட்டி எங்கே போகணுமோ போயிட்டு லாஸ்ட்டாக அர்த்தம் உங்ககிட்ட தான் வந்து சேருங்கிற ஒரு தாட் இன்ட்யூஷன் உங்களை பாசிட்டிவாக கேட் பண்ணுது. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் கோயில் வித் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கீங்க. சரி, ஓகே, இப்போ நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லைங்கி ஆக்ஷன் எடுத்து வைக்கிறதுக்கோ ஒரு சுச்சுவேஷன் இது இல்லை. சுச்சுவேஷன் நமக்கு ஒருத்தவங்க ரிலேஷன்ஷிப்பை பக்காவாக, ஏன்னா இவர் ஆக்சுவலி மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கண்டினியூ வராத அளவுக்கு ஒரு பக்காவாக ட்ராமா க்ரியேட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை எண்ட் ஆக்கிட்டு உண்டு. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக எண்ட் ஆகிட்டு இல்லை, பக்காவாக ட்ராமா க்ரியேட் பண்ணி எண்ட் ஆக்கிட்டு உண்டு. ஸோ மறுபடியும் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் போகிறது சரியில்லை. யார் ட்ராமா க்ரியேட் பண்ணிட்டு எண்ட் ஆக்கிட்டு ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு போனால் அவனே வந்தால் தான் இனி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ்ங்கிற ஒரு தாட் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. சரி, ஓகே, இப்போது நமக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ இல்லைங்க ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு சுச்சுவேஷன் இது இல்லை, நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. பட் அதே சேம் டைம் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சி ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இத்தனை தூரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒன்லி நம்ம பெயின் அனுபவிச்சது மட்டும் தான் மிச்சம். ஸோ அதனால் கரண்ட்லி நம்ம கோயிங் வித் சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போவோம். நமக்கான ஒரு டைம், நமக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் இல்லைங்க, நமக்கான ஒரு டைம் வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது கரண்ட்லி நீங்கள் டிட்டாச் பண்ணாக நீங்கள் இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பர்சனுக்குள்ள நம்ம அட்டாச்மெண்ட் இருக்க ஒரு டைம் நமக்கு மைண்ட் ஒர்க் ஆகாது. உண்மையாக சொல்ல போயாச்சுன்னா அது ஆக்சுவலி மைண்டுங்கிற ஒரு விஷயம், அது இலூஷன் அந்த இடத்துல மாறும். அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு பர்சனுக்குள்ள நம்ம ரொம்ப அட்டாச்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா 24/7 நம்ம மைண்ட் அவங்கள பற்றி திங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் அது நமக்கு ஒரு ஃபியரை கொடுக்கும், ஒரு டென்ஷனை கொடுக்கும், ஒரு பதட்டத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மைண்டை 24/7 அவங்கள போட்டு திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி அழக்கூடிய ஒரு டைமில் இங்கே நமக்கு மைண்ட் ஒர்க் ஆகாது. ஓகே, இதே நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டிட்டாச் பண்ணி நீங்கள் நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டு நல்லா ஒர்க் ஆகும், சோலு நல்லா ஒர்க் ஆகும் நம்ம சொல்லலாம். ஸோ கரண்ட்லி வந்து நீங்கள் டிட்டாச் பண்ணி நீங்கள் நிற்கிறீங்க. டிட்டாச் பண்ணி நீங்கள் நிற்கிறதுக்கு ரீசன் என்ன கேட்டிங்க அப்படின்னா பக்காவாக ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டை பாக்கிட்டு போயிருக்கான். எண்டை பாக்கிட்டு போனால் மேபி அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லைங்க. அப்படி நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய ஒரு டிவைன் பவர் இல்லைங்க, உங்களோட சோல் உங்களுக்கு ஒரு சில சம்டைம் நம்ம சோலையும் நம்மளுக்கு கைட் பண்ணும். இல்லை இதுதான் விஷயமா இருக்கும் நம்ம சோலையும் சம்டைம் நம்மளுக்கு கைட் பண்ணி ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு கைட் பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக எண்டை ஆனதில்லை, பக்காவாக ட்ராமா க்ரியேட் பண்ணி எண்டை ஆக்கிட்டோம். இவர் பக்காவாக ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டை ஆக்கிட்டு போயிட்டு ரியலைசேஷன் உங்களுக்கு உண்டு. ஸோ அதனால தான் சுச்சுவேஷன் இப்போ நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஸோ கரண்ட் நீங்கள் சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துட்ருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருண்டு. எஸ், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இனி நானாக போகிறது சரி கிடையாது, அவனாக வந்தால் தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ். பட் அது வரைக்கும் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். நம்மளை ஹாப்பியாக வச்சுப்போம். நமக்கு பிடிச்ச நம்ம ஆக்சுவலி எமோஷ்னலி நம்ம ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்க ஒரு டைமில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எமோஷ்னலி நம்ம ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்க ஒரு டைமில் நமக்கு நம்மளை சுற்றி எத்தனையோ சந்தோஷங்கள் இருக்குது, எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் நமக்கு அது எதுவுமே நமக்கு மனசில் ஆகாது. ஒன்லி அந்த ஒரு பர்சன் தான் வேர்ல்டு, அவன் இல்லைங்க எனக்கு லைஃப்பில் இந்த ஒரு தாட் மட்டும் தான் நம்ம மைண்டில் இருக்கும். அதே நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் டிட்டாச்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு டைமில் நமக்கு நம்மளை சுற்றி எத்தனையோ நல்ல நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலிஸ் இருப்பாங்க, நமக்கு நல்ல ஒரு கேரியர் இருக்கும், நமக்கு கோல்ஸ் இருக்கும், மைண்டு நமக்கு நல்லா அழகாக ஆப்ரேட் ஆகும் நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிற விஷயம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் எமோஷனுக்கு டிட்டாச்மெண்ட் இருங்க. அட்டாச்மெண்ட் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் ஒர்க் ஆகாது. ஓகே, டிட்டாச்மெண்ட் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஓவர்டேக் பண்ணி கொண்டு போகிறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு கைடன்ஸ், ஒரு பவர் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக டிட்டாச்மெண்ட் என்ன பாருங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ ரெசினேட் ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எமோஷனலி நீங்கள் இவர் எப்படி டிட்டாச்மெண்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, காரணம் நீங்களும் இவரை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு இல்லைங்க ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு இல்லைங்க நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு உண்டு. ஓகே, காரணம் நீங்கள் இவருக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா இது எனக்கான ஒரு சுச்சுவேஷனில், எனக்கான ஒரு டைமில், எனக்கான ஒரு சுச்சுவேஷன் வரட்டும், எனக்கான ஒரு டைம் வரட்டும், நான் பேசுகிறேன் அந்த இடத்துல. இது வரைக்கும் நீங்கள் இவருக்கு நீங்கள் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்ருக்கிறீங்க. ஓகே, ஸோ இவரோட எனர்ஜிஸ் கேட்டிங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. கரண்ட்லி இவர் பர்சன் ஃபுல்லி கெரியரில் ஃபோக்கஸ். இவருக்கு ஆக்சுவலி தேர்ட் பார்ட்டிங்கிறது ரொம்ப தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், நீங்கள் மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தால் ஒய்ஃபாக இருக்கலாம். ஓகே, ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இவர் ஆக்சுவலி ஃபுல் ஃபோக்கஸ் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணால் இந்த பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் தான் தேர்ட் பார்ட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இவருக்கு கரண்ட் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு, ஒரு எண்டிங் ஆகும்.
ஒன்றும் இல்லாத சுச்சுவேஷன் இன்னொரு சுச்சுவேஷன் ஆகிட்டு ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, கரண்ட்லி நான் சொன்ன மாதிரி நீங்கள் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இந்த பர்சன் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு. எதுக்கு நம்ம லைஃப்பில் வந்தால், எதுக்கு நம்மக்கிட்ட இவ்வளோ பாசம் காட்டினா, இவன் எதுக்கு நம்ம கூட எந்த அளவுக்கு எமோஷ்னலி அட்டாச்மெண்ட் ஆனா, இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் யாரும் எடுத்துகிட்டு இல்லையே. ஸோ இவன் எதுக்கு இத்தனை தூரம் நம்ம கூட கேரிங்காக லவ்வப்லாம் எமோஷ்னலி அட்டாச்மெண்ட்டாக இவன் இருந்தால் நம்ம லைஃப்பில் எத்தனையோ பர்சன் வந்து போய் நின்றுக்கலாம். பட் இவா நம்மக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக அட்டாச்சாக இருந்த மாதிரி நம்ம லைஃப்பில் யாரும் இல்லையே. இந்த ஒரு விஷயம் இருக்குது மைண்டில் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் ஆக்சுவலி இந்த ஒரு செப்பரேஷன் இவர் ஃபீல் பண்ணுற விஷயம் எனக்கு என்ன தோணுது, இந்த ஒரு செப்பரேஷன் இவர் ஃபீல் பண்ணுற ஒரு ஆளாக கிடையாது. ஏன்னா நமக்கு இவர் சேடாக இருக்கிற மாதிரியோ ஃபீல் பண்ணுற மாதிரியோ ஒரு கார்டு கூட நமக்கு இங்கே வரவே இல்லை. ஆக்சுவலி அவ்வளோவா சீக்கிரமாக ஃபீல் பண்ணுற ஒரு கேரக்டர் கிடையாது. ஏன்னா நீங்கள் டீல் பண்ணுற போஸ்ட்டுங்கிறது பக்கா ப்ராக்டிக்கலான ஒரு போஸ்ட் ஆகும். அதனால தான் ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு ரிலேஷன்ஷிப் என்டப் ஆகிட்டு போயிட்டு. பட் இவர் ஆக்சுவலி ஃபீல் பண்ணுற ஒரு பர்சன் இவர் கிடையாது. பட் இவருக்கு சில ரியலைசேஷன் ஒன்று நம்ம சொல்லலாம். சப்போஸ் இந்த ஒரு எனக்கு அர்லி நான் சொன்ன மாதிரி நீங்கள் செல்ஃப் லவ்வாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அடிச்சு பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க, சோஷியல் மீடியாவில் பல ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ண, கெரியரில் பயங்கரமாக க்ரோ ஆகிருக்கலாம், நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேஷன் இந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருக்கலாம். மேபி இவரை விட நீங்கள் ரொம்ப அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைங்க கெரியரில் பயங்கரமாக க்ரோ பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த விஷயங்கள் இவருக்கு தெரிய வந்துட்டு இல்லைங்க. ஏதோ ஒரு வகையில் இவருக்கு உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் காரணம் நீங்கள் இவருக்காக வெயிட்டிங்கில் இல்லை, இவருக்காக நீங்கள் அவைலபிள் இல்லை, இவர் இல்லாத ஒரு வருத்தம் உங்களுக்கு இல்லை, பயங்கர சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஹாப்பியாக இருக்கிறீங்க, அடிச்சு பிடிச்ச லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. லைஃப்பில் மேபி நீங்கள் புதுசாக காரோ லேண்டோ கோல்டோ வீடோ இந்த மாதிரி புதுசாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி தான் ஒரு போஸ்ட் மனசில் இருக்கிறது நான் இல்லாமல் நீ எப்படி இதெல்லாம் சாதிச்சேன். ஓகே, ஒரு டைமில் இவர் இல்லைங்க நீங்கள் உலகமே இல்லையோ, நீ இல்லைங்க எனக்கு முன்னோட்டே போக முடியாது நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாம் நீங்கள். பட் இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி ஒன்றால் இதெல்லாம் க்ரோ பண்ண முடியுது, எப்படி இதெல்லாம் உன்னால் சாதிக்க முடியுது. அப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என்னப்பான ஒரு பெயின் உனக்கு இல்லையா, வலி இல்லையா? அப்போ நேற்று வரைக்கும் நீ வாயிலேருந்து விட்ட வார்த்தைகள் எல்லாம் பொய்யா? ஆக்சுவலி இவருக்கு இந்த ஒரு விஷயனால தான் இவருக்கு ஒரு லைட்டாக ஒரு என்ன சொல்லுது ஒரு ஃபீலிங் வந்துடும் நம்ம சொல்லலாம். பட் இவர் ரொம்ப சேட் ஆகிற மாதிரியோ ரொம்ப டிப்ரெஷனில் போகிற மாதிரி நமக்கு ஒரு ஒரு க்யூரியாசிட்டி நம்ம சொல்லலாம். ஓகே, இவன் இந்த மாதிரிலாம் சொன்னாலே பட் இவளுக்கு இப்போ ஒரு பெயினும் இல்லையா, நம்ம தேவை இல்லையா? அப்போ நேற்று வரைக்கும் இவன் எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆனதில் பொய்யா? இவன் நம்ம ரிலேஷன்ஷிப்பை என்ன பாக்கிட்டு கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அடித்து முடிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம கூட கேரியரில் இந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல, இவங்க அத்தனை தூரம் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, சாதிக்கிறாங்க, பல விஷயங்களை பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, தப்பு பண்ணிட்டேன், மிஸ் பண்ணிவிட்டேன், நான் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு நான் ராங்காக முடிவு எடுத்துட்டேன். ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஒர்க் பிளேஸில் இவர் யார்கிட்டயோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஷேர் பண்ணிட்டு உண்டு. ஸோ அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாது, நல்லா ராங்காக நெகட்டிவாக சொல்லி கொடுத்தனால இவர் ஓவர் திங்கிங் பண்ணி பயந்து என்னடா இப்படி அட்டாச்மெண்ட்டாக இருக்காளே, இதனால ப்ராப்ளம் வந்துற மாதிரி இவர் ஓடிட்டு உண்டு. பட் இப்போ இவருக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவர் இப்போ ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நீங்கள் பயங்கர பவர் மாதிரியும் பயங்கர ஸ்டார் மாதிரியும் இவர் ஒரு ப்ரீசஸ் மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. இவர் ஆக்சுவலி ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆனால தான் உங்கள் பவர் இவருக்கு என்ன சொல்லுது, நீங்கள் இவர் கூட ரொம்ப எமோஷ்னலி அட்டாச் பண்ணாலும் நீங்கள் ஜீரோவில் இருந்தீங்க. பட் இவருக்கு கூட இப்போ நீங்கள் டிட்டாச் பண்ணி நிற்கிறீங்க, இவருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் லைஃப்பில் சாதிக்க ஆரம்பிச்சிட்டு ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ இந்த ஒரு வைப்ரேஷன் இவருக்கு ஒரு அட்ராக்ஷனை ஃபீல் ஆகிட்டு இவருக்கு இப்போ லைஃப்பில் ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு தெரியுமோ ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது. லைஃப்பில் நீங்கள் வேணுங்கிற ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அஃப்கோர்ஸ் ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லைங்கிற ஒரு தாட் விட்டு இப்போ இந்த ஒரு போர்ஷன் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஃப்யூச்சர் வேணுங்கிற ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு போர்ஷன் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது, ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இவர் ஆக்சுவலி உங்களுக்காக வெயிட்டிங் நம்ம சொல்லலாம். ஓகே, உங்களுக்காக இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம உங்களுக்காக காத்திருக்கிறார் நம்ம சொல்லலாம். இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டைமில் இவருக்கு இத்தனை மாத்திரம் கூட ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து போய் நின்றுட்டு உண்டு. இவருக்கு ஒரு லைட்டாக ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வரக்கூடிய ஒரு டைம் உங்ககிட்ட வாரது மறுபடியும் ஓடுறது, இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து போய் பட் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஐடியா அவருக்கு ஸ்டார்டிங்கில் கிடையாது. ஓகே, மேபி கமிட்மெண்ட் தரலாம் சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கலாம். பட் கமிட்மெண்ட் தரக்கூடிய ஒரு ஐடியா இவருக்கு கிடையவே கிடையாது. பட் நான் இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா,
ഇവരെ ഒരു ഫംഗ്ഷനൊക്കെ போகட்டும், ஒரு பார்ட்டிக்கு போகட்டும், ஒரு செலிப்ரேஷன், ஒரு 1000 பேர் கூட்டத்தில் போகட்டும், இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களை நினச்சி மிஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். இந்த ஒரு டைமில் இவ்வளோ ஒன்று கூடி வந்ததுக்கு நல்லா இருந்திருக்கும். ஓகே. ஏன்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது. இப்போ உங்களோட ஹை வைப்ரேஷன், உங்களோட இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ரியலி ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. வேறு யாருக்கிட்டே ஒரு அட்ராக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா வேறு யாரும் இந்த அளவுக்கு ஒரு பவருங்கிற ஒரு விஷயம் இவருக்கு ஃபீல் ஆகலை. ஸோ இவருக்கு நல்லா மனசில் நீங்கள் பயங்கர பவரில் நீங்கள் நிற்கிறீங்க. இவருக்கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆனனால தான் நீங்கள் வந்து இப்படி ஒன்றுமே நீங்கள் எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணாமல் சும்மா இவங்களே திங்க் பண்ணி நீங்கள் சீரோவில் போகிறீங்க. பட் இவர் உங்களை விட்டுட்டு போன பிறகு நீங்கள் உங்கள் பவரில் வர தொடங்கிட்டு. ஸோ அப்போ இவருக்கு ஆக்சுவலி ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிடும். இவர் எங்கே போனாலும் இந்த ஒரு டைமில் நீங்களும் ஒன்று கூட்டி வந்ததே போடலாம். மனசுக்குள்ளே பேசுவோம்ல நமக்கு, இந்த ஒரு டைமில் அவங்க நம்ம கூட இருந்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கலாம், ஹாப்பியாக இருந்திருக்கலாம். ஸோ அதே மாதிரி இவர் எங்கே போனாலும் இவருக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஸோ இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு போஸ்டருக்கு வருது அப்படின்னா அது உங்களோட செல்ஃப் லவ் தான். மற்றபடி இவர் சேஞ்ச் ஆகிற ஒரு கேரக்டரோ இல்லைங்க திருந்துற ஒரு கேரக்டரோ இவர் கிடையாது. ஏன்னா நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு நம்ம சொல்லலாம். ஓகே. அதனால் இவர் ஆக்சுவலி பயங்கர ஒரு இவர் என்ன பண்ணாரோ அதே இவருக்கு ஒரு தலைவேதனை மாதிரி ஃபீல் ஆகிட்டு உண்டு. நான் எதுக்கு ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆகிட்டு போனேன், நான் எதுக்கு இந்த மாதிரி ட்ராமா சொன்னேன், நான் எதுக்கு இந்த மாதிரி போய் சொன்னேன், இவருக்கு என்ன விஷயங்கள் இவர் பண்ணாரோ அதே இவருக்கு பயங்கர தலைவேதனை ஆகிட்டு உண்டு. ஆக்சுவலி இவர் சும்மா இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவர் பண்ண ட்ராமா எல்லாம் இவருக்கு மைண்டில் வரக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு தலை வெடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. நான் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல, எதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணேன், எதுக்கு இந்த மாதிரி போய் சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆகிட்டு போனேன். ஓகே. இவர் பக்காவாக போய் சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆகிடும். அதில் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு பயங்கர ஒரு தலைவேதனை ஃபீல் ஆகுது நம்ம சொல்லலாம். ரிலேஷன்ஷிப் நமக்கு ரீபர்த் உண்டு. ஆக்சுவலி எனக்கு இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் ஹைடிங் ஆகும். பட் நமக்கு ரிலேஷன்ஷிப் ரீபர்த் உண்டு. இனி வரக்கூடிய ஒரு டைமில் இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன் இவரெல்லாம் ஹைட் பண்ணுவார். எத்தனை தூரம் இவர் உங்ககிட்ட சீக்ரெட்ஸ் எல்லாம் ஒழிச்சு வச்சுருந்தாரோ அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்போ நமக்கு இவருக்கு ஒரு கிளாரிட்டி இவர் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா இவர் ஆக்சுவலி லைஃப்பில் நீங்கிறது விஷுவல் ஃபுல்மெண்ட் ஆகும், சக்ஸஸ் ஆகும், ஹாப்பினஸ் ஆகும், பீஸ் ஆகும். பட் அது நீங்கள் கூட இருக்கிற வரைக்கும் அது ஒருபோது நம்ம மனசில் ஆக்கிட்டு பயந்து ஓடிட்டு உண்டு. நீங்கள் எமோஷனலி நீங்கள் அட்டாச் ஆகிற டைமில் இவர் பயந்து ஓடிட்டு உண்டு. இப்போ இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே. லைஃப்பில் எனக்கு எல்லாமே இருக்குது, பட் எனக்கு ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இல்லை, எனக்கு ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. இவருக்கு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் இந்த ஒரு செப்பரேஷனில் எத்தனை தூரம் பாடுபட்டார், உங்களுக்கு நீங்கள் இல்லைங்க அவருக்கு எங்கெல்லாம் மிஸ்ஸிங் ஃபீல் ஆகிட்டு உண்டு, எங்கெல்லாம் அவங்கள நினச்சி வருத்தப்பட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி இதை பற்றியெல்லாம் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணி இவர்கிட்ட ஒரு டைமில் இவர் ஷோராகிக்கிட்ட சொல்லுவார், எப்படி ஆகும் எனக்கு லைஃப்பில் என்ன இருந்தாலும் ஹாப்பினஸ் இருந்தாலும் சந்தோஷமே இல்லைங்க, எனக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகிடும், அவங்களை நினச்சி மிஸ் பண்ணேன். ஸோ இவ்வளோ தூரம் நான் எங்கே போனாலும் எனக்கு உன்னோட தாட்ஸ் உண்டு, மெமரிஸ் உண்டு, எங்கே போனாலும் நான் உன்னை நீ இந்த இடத்துல வந்தால் நல்லா இருக்கும்னு மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவார். ஓகே. இவர் கிளாரிட்டி கொடுப்பார். நமக்கு அது ரிலேஷன்ஷிப் ரீயூனியன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு பாசிபிள் ஆகும். ஓகே. ஆனால் இவர்கிட்ட தற்சமயத்துக்கு இவர் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்பார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா இவர் இவரோட மைண்ட் செட் அப்படி நீங்கள் ஒரு கால் பண்ண மாட்டீங்களா, நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ண மாட்டீங்களான்னு ஒரு வெயிட்டிங்காக இருக்கார். ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி ஃபியர் உண்டு. காரணம் என்னென்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனை வச்சுட்டு ஸ்டக் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணாமல் ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆகிட்டு போகக்கூடிய விஷயத்தெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஃபியர் உண்டு. இத்தனை மாத்திரம் நம்ம ரிலேஷன்ஷிப் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் இருக்கிற வைப்ரேஷன் ரிஜெக்ட் பண்ணி தள்ளிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த ஒரு ஃபியர் உண்டு. அதனால இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எஃபோர்ட் எடுக்கட்டும்னாக இவர் வெயிட்டிங்கில் இருக்கார். ஓகே. பட் ஒரு சிலருக்கு இவர்கிட்ட ஒரு கால ஒரு மெசேஜ் நமக்கு பாசிபிள் ஆகும், பட் அது ஸ்டேபிள் கிடையாது. நம்ம அதான் நமக்கு இங்கே ஃபீல் ஆகுது. ஏன்னா இவருக்கு பயமாகும். ஓகே. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் செல்ஃப் லவ்னு இல்லைங்க, நீங்கள் போகாதுங்க. அவங்களாம் வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. ஸோ நீங்களாக போனீங்க அப்படின்னா எதுவும் கிடைக்காது. ஸோ அவங்கள உங்கள் பக்கத்தில் வரக்கு அலோவ் பண்ணுங்கள், அவங்கள வர வைங்க. அவங்க உங்கள் பக்கத்தில் வரக்கூடிய ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம கிளாரிட்டி கார்டு வந்துருக்கனால ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீகான்சிலேஷன் நமக்கு பாசிபிள் ஆகும். அது மட்டும் இத்தனை நாள் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் வந்து போய் நின்று கமிட்மெண்ட் தரலாம் சொல்லிட்டு ஏமாத்திர ஒரு கேரக்டராக இருந்தாங்க அப்படின்னா இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாரு. ஏன்னா இது ஒரு செப்பரேஷனில் இவர் மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா லைஃப்பில் என்ன இருக்கட்டும், காசு இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், சொந்த பந்தங்கள் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், பட் நீ ஒன்றும் இல்லாத ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் எனக்கு உண்டு.
ஓகே, நீ ஒன்று என் கூட லைஃப்பில் இருந்தீங்க, எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும், ஒரு ரியலைசேஷன் வரைக்கும் இந்த ஒரு செப்பரேஷனில் ஃபீல் ஆகிட்டு. இந்த ஒரு செப்பரேஷனை கொண்டு வரதுக்கான ரீசனே நீங்கள் தான். நீங்கள் கொடுத்த ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட், நீங்கள் ஆக்சுவலி சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு பவர் உண்டுங்க. அது உண்மையான விஷயமாகும். நமக்கு ஒரு இடத்துல ஜஸ்டிஸ் இல்லை, இல்லைங்க நமக்கு ஒரு இடத்துல ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை, நம்ம கொடுத்த ஒரு ஸ்நேகம் நமக்கு திருப்பி கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல சைலண்டாக இருங்க. எதுவுமே பண்ண போகாதுங்க. கால் பண்ண போகாதுங்க, மெசேஜ் பண்ண போகாதுங்க, சண்டை போட போகாதுங்க, எதுவுமே பண்ண போகாதுங்க. ஏன்னா சைலண்ட் ட்ரீட்மெண்ட் மரணத்தை தோன்ற அளவுக்கான ஒரு வேதனை கொடுக்கும். சப்போஸ் அது ட்ரூவான விஷயமாகவும் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வராது. இதே நீங்கள் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நம்ம ஓவர் திங்கிங் பண்ணியே செத்து போயிடுவோம். அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, வேறு யாரும் வந்திருக்க மாட்டாங்களா, ஓவர் திங்கிங் பண்ணியே ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி அதை விட ஒரு பெரிய குடும்பம் இந்த உலகத்தில் கிடையாது. ஏன்னா நம்ம பண்ணுற ஓவர் திங்கிங் அது எவ்வளோ தூரம் பெயினை கொடுக்கும் நமக்கே தெரியும். ஸோ அதனால் ஒருத்தவங்க உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் இல்லை, உங்களுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லை, ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை, இல்லைங்க உங்களுக்கான ஒரு வேல்யூ இல்லை, உங்களை மதிக்கலை அப்படின்னா அந்த இடத்துல எதுவுமே பண்ணாதுங்க, சைலண்டாக இருந்துங்க. ஓகே, உங்களுக்கான ஒரு வேல்யூ என்னைக்கு கொடுக்குறாங்களோ அன்றைக்கி அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஆப்போசிட் சைடில் நமக்கான ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருக்காது, நமக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, கேரிங் இருக்காது, லவ் இருக்காது. பட் இங்கே நம்ம ஃபீலிங்ஸ் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணாதுங்க. ஒருத்தவங்க உங்களுக்கு அது ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கட்டும், சோல்மேட்டாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், ஒருத்தவங்க உங்களுக்கு எத்தனை தூரம் அன்பு கொடுக்குறாங்களோ அத்தனை தூரம் இங்கே கொடுத்தா போதும். கொடுக்கவே இல்லையே, கொடுக்காதுங்க. நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் நமக்கு இல்லாத நிலைக்கு இவங்களாம் நம்மளை வந்து விட்டுட்டு போகிறது. ஓகே, ஸோ அதனால் செல்ஃப் லவ்வில் இல்லைங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைங்க, பவரில் இல்லைங்க, ஸ்ட்ரென்த்தில் இல்லைங்க. எப்போவுமே நமக்கு நம்ம தான் இம்பார்ட்டன்ட். எவன் வந்தாலும் வருவான் போவான், கடைசி வரைக்கும் நம்ம கூட யாரும் நிற்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக 24/7 நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும், நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். யாரும் இல்லாட்டாலும் நம்ம மைண்டும் மனசும் அலமூதாமல் அது ஒரு கண்ட்ரோலை வச்சுக்க படிச்சுக்கோங்க. ஓகே ஓகே தென் நமக்கு இது இம்பார்ட்டன்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 999 இம்பார்ட்டன்ட். 999 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, 1010 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், கே லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஹெச் இம்பார்ட்டன்ட், எம் இம்பார்ட்டன்ட், எஸ். ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். ஜனவரி மந்த் இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி மந்த் இம்பார்ட்டன்ட், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர், எஸ். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ ப்ரீசஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.